நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. அதனால தான் இந்த காணொளியை கூட உங்களால் காண முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும், எந்த இடத்துல நீங்கள் துணிச்சலோடு நடக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் இருக்க பாதி கஷ்டங்கள் போயிடும், மீதி இருக்க சந்தோஷமும் வந்து சேருங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு இந்த 2025ஆவது வருடம் எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வாரப்பலன், மாத பலன் சொல்லி எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 2025ஆவது வருஷம் இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, சித்திரை 3, 4ஆம் பாதமும், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதமும் இருக்குதுங்க. சுக்கிரனின் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே சற்று ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு உண்டுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் வரும் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 5இல் சஞ்சரிப்பதால் 22/3/2025 முதல் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உன்னதமான அமைப்பாக இருக்குதுங்க. இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் பரிபூரண வெற்றி உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்குங்க. உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் வரும் நாட்களில் எளிதில் நிறைவேறுங்க. இருக்கும் இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மதிப்பு மிகுந்த கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதனால எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சேமிப்பு அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது குறைத்து கொள்ள சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகுங்க. ஏற்ற மிகுந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் வரும் ஆண்டில் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வரும் நாட்களில் பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரும் யோகமும் இருக்குதுங்க. விரும்பிய உதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமலே போகுங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை குறை சொன்னவங்க எல்லாருமே இப்போ உங்களை நிறைவாக சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. அப்புறம் என்ன, இந்த 2025 வருடம் பார்த்திங்கன்னா உங்களோட பணியில் நீங்கள் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படுதுங்க. அதிகாரிகள் ஆதரவாக சிறப்பாக இருப்பதனால பணியில் நீங்கள் நல்ல முயற்சி எடுத்தால் உங்களுக்கு பெரிய பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது முழுமையாக மறைவதால் எதிலும் நிம்மதியுடனும் செயல்பட முடியுங்க. ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது வரும் நாட்களில் இருக்குது. சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆண்டுகள் என வர்ணிக்கப்படக்கூடிய அந்த குரு பகவான் வரும் 2025ஆம் ஆண்டில் முதல் 4.5 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால ஒரு மாற்றம் வரை உங்களின் பொருளாதார நிலையானது சற்று ஏற்றம் இறக்கமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முதல் 4.5 மாதங்கள் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவதன் மூலம்
வீண் செலவுகளை குறைக்க முடியுங்க. குறிப்பாக ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லதுங்க. வரும் 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. மிகவும் அற்புதமான அமைப்புங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு அந்த குரு பேச்சு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக அமையுது. குரு மாற்றத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சனியும் 6ஆம்ல சஞ்சாரம் செய்வதனால உங்களின் பொருளாதார நிலைகள் ரொம்ப மிக மிக சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான சுப காரியங்களும் கைகூடக்கூடிய யோகமானது இருக்குங்க. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே மறைஞ்சு மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. தடைப்பட்டு வந்த உங்களது முயற்சிக்கு தற்போது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்குங்க. பெரியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே சுமூகமாக முடிந்து உறவினர்களின் ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைவதனால மன மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் சொத்து ரீதியாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சொல்ல போனோன்னா அந்த பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் அனுகூலங்களும் அசையும் அசையா சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். வரும் 2025ஆம் ஆண்டில் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு 6லும் கேது 12லும் வரும் 18/5/2025 முடிய சஞ்சரிப்பதும் அதன் பின்னாடி 5ல் ராகும் 11ல் கேதும் என இப்படியெல்லாம் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் குறைய கூடிய அமைப்புகளும் இருக்குது. என்ன சொல்லணும்னா உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு பேச்சு நல்லா இருக்குது, கேது பேச்சும் நல்லா இருக்குது, குரு பேச்சியும் நல்லா இருக்குதுங்க, சனி பேச்சியும் நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனைகள் தந்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரித்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், பதற்றம், வேலைப்பளு எல்லாமே வரும் நாட்களில் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அதிகமாகவே இருக்குது. அதைத்தான் சொல்ல வரோம். இந்த 2025ஆம் ஆண்டில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சியான நிலையினை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தேக ஆரோக்கியம், அதாவது உடல் ஆரோக்கிய நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அற்புதமாக இருக்குங்க. இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கடந்த கால பாதிப்புகள் எல்லாமே விலகி அன்றாட பணிகளை திறம்பட செயல்பட முடியுங்க. உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த வருஷம் இல்லைங்கிறது கன்ஃபார்மாக அடித்து சொல்லலாம். 100% சொல்லலாம். உணவு மட்டும் சரியான முறையில் எடுத்துக்கோங்க. நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் குறைந்து படிப்படியாக ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நீடிப்பதனால மன நிம்மதி ஏற்படும். உங்களை விட்டு எந்த கரைச்சலுமே உங்கள் குடும்பத்தில் இருக்காதுங்கிறத இந்த 2025ஆவது வருஷம் அடித்து சொல்லலாம். உங்களோட குடும்ப பொருளாதார நிலையெல்லாம் இந்த வருஷம், அதாவது 2025ஆவது வருஷம் எப்படி இருக்குதுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் மே 14க்கு பிறகு எளிதில் கை கொடுங்க. எடுக்கும் முயற்சிகள் அனைத்துலையுமே வெற்றி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். சிலருக்கு புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகுங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதனால குடும்பத்து தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். சொந்த பூமி மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதுங்க. வெளி வட்டார தொடர்புகள் எல்லாமே விரிவடையும். உங்களோட கொடுக்கல் வாங்கல் இந்த 2025ஆவது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதனால கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபத்தினை அடைய முடியுங்க. பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி அனுகூல பலன்களை அடைவீங்க. உங்களுக்குள்ள கடன்கள் யாவுமே படிப்படியாக குறையும்.
இழுபறி நிலையில் உள்ள வம்பு வழக்குகளில் தடையின்றி வெற்றி கிடைக்குங்க. பல பெரிய மனிதர்களின் நட்புகள் நம்பிக்கை அளிப்பதாக அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை தக்க நேரத்தில் காப்பாற்றி நல்ல பேரை எடுப்பீங்க. தொழில் வியாபாரிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதனால புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. புதிய நவீன யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீங்க. புதிய கூட்டாளிகளின் சேர்க்கை மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பதனால வெளியூர் வெளிநாட்டுகளுக்கு தொடர்புள்ள அனுகூலங்கள்லாம் ஏற்படுங்க. பயணங்களால் நற்பலன்களை அடைவீங்க. போட்டி பொறாமைகளை சமாளிப்பதற்கு கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் உண்டாகுங்க. நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு இந்த 2005வது வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா யோகமான வருடமாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையுதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பணியில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் தடையின்றி கிடைக்குங்க. செய்யும் பணிகளுக்கு பாராட்டுகள் அதிகமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதனால மன நிம்மதியுடன் பணிபுரிவீங்க. உடன் பணிபுரிபவர்களோட ஆதரவுகள் மூலமாக வேலைப்பளுவை குறைத்து கொள்ள முடியுங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் தடையின்றி நிறைவேறும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த 2025வது வருடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். உங்களது பேரும் புகழும் உயருங்க. சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தினை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரவேண்டிய வாய்ப்புகள் மாண்புமிகு பதவிகள் தேடி வரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியினை பெறுவீர்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுங்க. கட்சி பணிகளுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதனால கட்சி பணிகளுக்காக செலவு செய்வதில் தொய்வு ஏற்படாதுங்க. விவசாயிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் பல மானிய உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் அடைவதனால மன நிம்மதி அடையும். எடுக்கும் முயற்சிகளை நிறைவான திருப்தி கிடைக்குங்க. பொருளாதார மேம்பாடுகளால் புதிய யுக்திகளை கையாண்டு மேலும் அபிவிருத்தியை பெருக்குவீங்க. புதிய பூமி மனை வாங்கும் யோகம் ஏற்படுங்க. கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபத்தினை நீங்கள் அடைவீங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 2025வது வருடம் உடல்நிலை சிறப்பாக இருப்பதனால அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் செலவுகளை தாராளமாக செய்ய முடியும். ஆடை ஆபரணங்கள் சேரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை உண்டாக்கும். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். மாணவிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைய முடியுங்க. உடல் ரீதியாக இருந்த தேக்கங்கள் விலகி மேலும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. நவீன விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். கல்விக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வெளியூர் மூலம் அனுகூலம் கிட்டும். பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வருஷம் பரிகாரம் எப்படி இருக்குங்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு அமோகமான வருஷமாக இருக்குது. இந்த வருஷத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த வருடம் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதை பொறுத்து தாங்க உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையும் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வரக்கூடிய குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்குது. நீங்கள் விடாமுயற்சியுடன் ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்புங்கிறதே இந்த வருஷம் இல்லை. இதுவரைக்கும் எதிரியாக இருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிலருக்கு எதிரியாக இருக்கவங்க பிரச்சனையே வேண்டான்னு ஒதுங்கி போகலாம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைங்க. எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ அந்த பிரச்சனையை விட்டுட்டு பழசெல்லாம் மறந்துட்டு உங்களோட நல்ல குணங்களை நினச்சி உங்ககிட்ட அன்பு பாராட்ட வருவாங்க. அதனால் உங்களுக்கு எதிரியும் நண்பர்களாகக்கூடிய நேரம் இது.
உங்களுக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் இது. இந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க. அதுலேயும் இந்த வருஷம் பெண்களுக்கு ஏற்றமான வருடமாக தான் இருக்குது. நீங்கள் மட்டும் சரியான முறையில் நீங்கள் சரியான இந்த வருடம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். துலா ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டில் 14/5/25 முடிய சஞ்சரிப்பதால் குரு பிரீதியாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, வியாழக்கிழமையில் விரதம் இருந்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரிப்பது, நெய் தீபமேற்றி வழிபடுவது, குறி எந்திரம் வைத்து வழிபடுவதெல்லாம் நல்லதுங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது, ஆடைகள், புத்தகங்கள், நெய், தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது ரொம்ப உத்தமமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது, கைக்குட்டை உபயோகிப்பது, மஞ்சள் நிற பூக்களை அணிவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இந்த வருஷம் இருக்குதுங்க. இல்லை எனக்கு கோயிலுக்கு போய் நெய் தீபம்லாம் ஏற்ற நேரம் இல்லை என்னால் இன்றைக்கி இந்த மாதம் ஃபுல்லாகவே அங்கே இங்கேன்னு அலைச்சல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சு குரு பகவானை நினைத்து அந்த ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வீட்டில் ஒரு அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஏதோ ஒரு தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை மனதார வேணாலே இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல மடங்கு நல்ல விஷயம் இருக்குது. அதோடு சேர்த்து மேலும் மேலும் நல்ல விஷயத்தை அவர் உங்களுக்கு அறிவிப்பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண் என்னெல்லாம் பார்த்துடலாம். அதிர்ஷ்ட எண் 5, 6, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி, புதன். அதிர்ஷ்டக்கல் வைரம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி நாராயணையும் வழிபடுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் செல்வத்துக்கு குறைவில்லாமல் எப்போதும் இருப்பீங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டதில் என்ன கருத்து தோணுகிறதோ அந்த கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. உங்களோட கமெண்ட் நம்மளுக்கும் சரி நம்ம வியூவர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு தாட்டை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வார பலன், மாத பலன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த வருடம் முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. அதனால் மறக்காமல் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தூரம் ஒரு வெற்றிலை தீபம் இட்டு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே இரட்டிப்பு மடங்காக கிடைக்குங்கிறது என்னோட ஐதீகம். மறக்காமல் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க.